பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீ. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே இனி நீ வாழப்போகிறாய். நீ விரும்பிய வேலை, உனக்கு பிடித்தமான உறவு, உன் உறவினர்கள் மதிக்கும் அளவிற்கு பணக்காரனாக வாழப்போகிறாய். எப்பொழுது கஷ்டம் தீரும் என்று காத்திருந்த உனக்கு இனி ராஜயோகம் ஆரம்பிக்கும். அழுது அழுது சிவந்து போன உன் கண்கள் இனி சந்தோஷத்தில் பூரிப்படையும். உன்னை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். எப்படி இவன் வாழ்க்கை இப்படி தலைகீழாக மாறியது என்று புரியாமல் குழம்பி போய் நிற்கப் போகிறார்கள். நல்லதை மட்டுமே நினைத்தாய், நல்லதை மட்டுமே செய்தாய். அதனால் உனக்கு இந்த நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது. இத்தனை நாள் எப்படியோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீ கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும். நீ ஒன்று நினைத்து அந்த செயலை செய்திருப்பாய். ஆனால் மற்றவர்களும் அதே கோணத்தில்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை. ஏனென்றால் உன் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பொறாமைப்படுவார்கள். நீ எப்படியாவது தவறு செய்வாய், அதை வைத்து உன்னை கீழே தள்ளலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு. நீ பேசும் வார்த்தைகள்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உன் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. அதனால் பேசும்போது கவனமாக பேசு. அது உன் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது உன் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பாசமாக பேசு. ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை. அடுத்தவரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பார்க்கும் யாருக்கும் தண்டனை நிச்சயம். அப்பா, இப்படி சொல்கிறீர்களே, இத்தனை நாட்களாக என்னை காயப்படுத்தி அழ வைத்தவர்களுக்கு என்ன தண்டனை என்று கேட்கிறாய். அவர்களுக்கு தக்க தண்டனை தகுந்த நேரத்தில் தரப்படும். அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. அதை என்னிடம் விட்டுவிடு. நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். உன் ஆத்மா காயப்படுவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார். இதுவரை நடந்தது நடந்துவிட்டது. அதை பற்றி பேசி பலன் இல்லை. நடந்ததை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் இனி நடக்கப் போவதை யார் கவனிப்பார்? நீ என்னதான் அழுதாலும் கவலைப்பட்டாலும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. அது உன் கர்மவினை. அதனால் நீ கஷ்டப்பட்டாய். இப்போது உன் கர்மவினை முடிந்தது. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தது. இனி நடக்கப் போவதை பற்றி சிந்தி. இனி மேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய். உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்டுவிட்டு செய். நான் உனக்கு நல்ல வழி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் பெரிய சக்தி உன் மனமும் புத்தியும் தான். மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லதை மட்டும் தேடிக்கொண்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. உன் வாழ்க்கையில் நல்ல நேரமானது ஆளும் போது உன் வாழ்க்கையில் எப்படி பயணிக்க வேண்டும் என்று உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே உன்னிடம் மாயை எனும் விதி சூழ்ந்துவிட்டால் மாயையில் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டு இருக்கும். அது உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் உன் கஷ்டம் காலம் என்பது முந்தைய கர்மவினை. அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதுவே உன் நேரங்களை நிர்ணயிக்கும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. அதேபோல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே.
நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். உலகத்தில் எது என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை. இறப்பு என்பது அப்படிதான். நீயாக எந்த முடிவுக்கும் வராதே. தாமதம் ஆனாலும் காலம் நியதியே கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டு இரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன். அது உன் கையில் கிடைத்ததும் உன் வாழ்க்கை தலைகீழாக சந்தோஷமாக மாறிவிடும். நீ விரும்பியதை பெறும் தகுதி உனக்கு நிச்சயம் உண்டு. அதனால் கவலைப்படாதே. எனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை உன்னை போல் மற்றவர்களும் அதே கோணத்தில் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது. அதே கோணத்தில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். நம்மை நேசித்தவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று தானே வேதனை அடைகிறாய். எதற்கும் கலங்காதே, நான் உனக்காக தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்ப, பொறுமையாக இரு, எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு நான் வியக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களில் இருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளை சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும். என் மீது பக்தியும் பாசம் செலுத்துகிறாய். நல்லது. அதனுடன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன். வாழ்க்கை எனும் பெருங்கடலில் வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைத்தான் நாம் விதி என்போம். வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாயிருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கர்மவினை, இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் இருந்து நீ மட்டும் அல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை காப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாய் அப்பா என்று சொல்கிறாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம். உன் மனமும் புத்தியும் ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன் அம்மாவாக அப்பாவாக இருப்பேன். என் கனிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல் உன்னை வளர்ப்பேன். நீ என் செல்லப்பிள்ளை. மகுடம் சூடுவாய் என் மடியில் அமர்ந்து நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன்.